த வேர்ல்ட் ஃபேமஸ் டிக்டேட்டரான அடால்ஃப் ஹிட்லரை கொலை பண்றதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் பல பிளான் போட்டிருக்காங்க. அதுல எக்ஸிக்யூட் பண்ண சில பிளான்ஸ் ஃபெயில் ஆகி இருந்தாலும் பல பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாமையே கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிட்லரோட டெய்லி மார்னிங் ரொட்டீனை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் ஸ்பை ஏஜென்ட்ஸ் 1944ல அவரை கொலை பண்றதுக்கு ஒரு ஸ்னைப்பரை அனுப்புறாங்க. ஹிட்லர் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தனியா வாக்கிங் போறப்ப அவரை ஷூட் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த ஸ்னைப்பருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். பட் பிரிட்டிஷ் கமாண்டரோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்னைப்பருக்கு பல நாட்கள் ஆகியும் சிக்னல் வரவே இல்லை. பிகாஸ் ஹிட்லரை கொண்டுட்டா நாசி பார்ட்டியோட கவுண்டர் அட்டாக் பயங்கரமா இருக்கும்னு யோசிச்ச பிரிட்டிஷ் ஸ்பை ஏஜென்ட்ஸ் அவங்க போட்ட பிளானை டிராப் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் இயர் ஆஃப் ஜூலை 20th ஒரு ஜெர்மன் ஆர்மி ஆபீசரே ஹிட்லரை கொலை பண்றதுக்காக ஆபரேஷன் வால்கியரை லான்ச் பண்ணாரு. 1944ல வேர்ல்ட் வார் 2ல ஜெர்மனி ஆல்மோஸ்ட் தோத்து போற நிலைமையில இருந்துச்சு. நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க. ஸோ இதோட வாரை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு ஆர்மி கேப்டன்ஸ் அட்வைஸ் பண்ணியும் அதை கேர் பண்ணாத ஹிட்லரை அண்ட் அவரோட டிக்டேட்டிங் ரெஜிமை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைச்ச கலோனல் கிளாஸ் வோன் ஸ்டாஃபன்பர்க் அவரை கொலை பண்ண டிசைட் பண்றாரு. ஸோ ஹிட்லரோட வால்ஸ்பிளேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மீட்டிங் நடக்க போறத தெரிஞ்சு வச்சிருந்த கலோனல் பாம்பை ஒரு பிரீஃப் கேஸ்ல எடுத்துட்டு வந்து அதை அந்த மீட்டிங் நடக்க போற ரூம்ல இருக்க டேபிளுக்கு கீழே ஹிட்லரோட பொசிஷனுக்கு க்ளோஸா பிளேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மீட்டிங்காக அங்க வந்த ஹிட்லர் பேச ஆரம்பிக்க அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த இன்னொரு பர்சன் அவரோட காலால ஆக்சிடென்ட்லி அந்த பிரீஃப் கேஸை டேபிளோட திக் லெக்குக்கு பின்னால தள்ளி விட்டுறாரு. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல சரியா ஆஃப்டர்நூன் 12:42க்கு அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல அந்த ரூம்குள்ள இருந்த 4 பேரும் இறந்து போறாங்க எக்ஸப்ட் ஹிட்லர். எஸ், அந்த பிரீஃப் கேஸ் டேபிளோட திக் லெக்கு பின்னால தள்ளப்பட்டதால அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து மினிமம் பர்னிங் இன்ஜுரிஸ் அண்ட் இயர்ட்ரம் டேமேஜோட ஹிட்லர் எஸ்கேப் ஆறாரு. ஸோ உடனே ஹிட்லர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக, இன்னொரு பக்கம் இந்த ஆப்ரேஷன் வால்கியருக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த கலோனல் கிளாஸை அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டே ஹேங் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள கலோனலுக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி 100க்கும் அதிகமானவங்களை அரெஸ்ட் பண்ணி எந்தவித இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம கொன்னு குவிச்சாங்க. அதுல நிறைய இன்னசென்ஸும் மாட்டி அநியாயமா இறந்து போனாங்க. இப்படி பல மர்டர் அட்டம்ஸ் ஹிட்லர் மேல நடந்தும் அதுல இருந்து எஸ்கேப் ஆனவர் கடைசியில பண்ணி இறந்து போனாரு. அவரோட ரீசனை தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.